milkshakes make you go. Milk Mist milkshakes. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அந்த முடிவுகளை ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் நிலவரம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். முதலாவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் களம் காணக்கூடிய தொகுதி எந்த தொகுதி என்று பார்க்கும் பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 47% பெற்று முன்னிலையில இருக்கிறாரு. அதிமுகவின் சந்தான கிருஷ்ணன் 22%, தமிழக வெற்றி கழகத்தின் வி.எஸ். பாபு 26%, நாம் தமிழர் கட்சியின் சவுந்தர பாண்டியன் 5% பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி ஆக 21% வாக்குகள் முன்னிலையில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்ப்போம். அமைச்சர் உதயநிதி அவர்கள் 46% அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுகவின் ஆதி ராஜாராம் அவர்கள் 32%, தமிழக வெற்றி கழகத்தின் டி. செல்வம் 18%, நாம் தமிழர் கட்சியின் ஆயிஷா பேகம் 4% அடிப்படையில் இருக்கிறார்கள். ஆக 14% வாக்குகள் வித்தியாசத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 45% அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுகவின் காசி அவர்கள் 36%, தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் 11%, நாம் தமிழர் கட்சியின் பிரியதர்ஷினி 5% வாக்குகளும் பெற்றிருக்கின்றனர். ஆக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 9% வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. முதலில் நாம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இங்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 46% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுகவின் ஆர்.டி. சேகர் அவர்கள் 40%, அதிமுக கூட்டணியில் பாமகவின் எம். திலகபாமா அவர்கள் 10%, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் 4% வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி ஆக 6% வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் இனிகோ இருதயராஜ் அவர்கள் 36% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 35% பெற்றிருக்கிறார். அதிமுகவின் கே. ராஜசேகரன் 25%, நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணசாமி 4% வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவில் இருக்கிறார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் மாங்குடி அவர்கள் 28% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் தேர்போகி பாண்டி 19% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் 27% பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 26% பெற்றிருக்கிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவில் இருக்கிறார். அடுத்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இதில் திமுகவின் கடற்கரை ராஜ் அவர்கள் 40% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 39%, தமிழக வெற்றி கழகத்தின் எம். அஜித் அவர்கள் 11%, நாம் தமிழர் கட்சியின் ஆனந்தராஜா 6% பெற்றிருக்கின்றனர். ஆக 1% அடிப்படையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவில் இருக்கிறார்.
அடுத்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிடக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கே செல்வ பெருந்தகை அவர்கள் 39% முன்னிலையில் இருக்கிறார். அதிமுகவின் கே பழனி 35%, தமிழக வெற்றி கழகத்தின் தென்னரசு அவர்கள் 19%, நாம் தமிழர் கட்சியின் சிந்து 7% பெற்றிருக்கிறார்கள். ஆக 4% அடிப்படையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடக்கூடிய துறைமுகம் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். திமுகவின் அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்கள் 44% அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுகவின் ஆர் மனோகர் அவர்கள் 38% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சினோரா அசோக் அவர்கள் 14%, நாம் தமிழர் கட்சியின் ஷெரீப் அவர்கள் 4% பெற்றிருக்கிறார்கள். ஆக 6% அடிப்படையில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடக்கூடிய மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். திமுகவின் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 37% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் சுந்தர்சி அவர்கள் 33% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் VNS முஸ்தபா 24%, நாம் தமிழர் கட்சியின் அப்துல் ஹக்கீம் 6% பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் படி ஆக 4% வாக்குகள் வித்தியாசத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அமைச்சர் KN நேரு அவர்கள் போட்டியிடக்கூடிய திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். திமுகவின் அமைச்சர் KN நேரு அவர்கள் 44% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் M ராஜசேகரன் அவர்கள் 33% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் G ராமமூர்த்தி அவர்கள் 15%, நாம் தமிழர் கட்சியின் புவனேஸ்வரி அவர்கள் 8% பெற்றிருக்கிறார்கள். ஆக 11% வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் KN நேரு அவர்கள் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் 40% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுகவின் NR கார்த்திகேயன் அவர்கள் 35% பெற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் R சதீஷ் ராஜு அவர்கள் 20%, நாம் தமிழர் கட்சியின் ராஜ்புனிஷா 4% பெற்றிருக்கிறார்கள். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பாஜகவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடக்கூடிய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜகவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 30% பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். திமுகவின் வேலு அவர்கள் 29% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் P வெங்கடரமணன் அவர்கள் 29% பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் RL அருண் அவர்கள் 5% பெற்றிருக்கிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பாஜகவின் மத்திய இணை அமைச்சர் L முருகன் அவர்கள் போட்டியிடக்கூடிய அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். திமுகவின் டாக்டர் கோகிலாமணி 36% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் மத்திய இணையமைச்சர் L முருகன் அவர்கள் 34% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் S கமலி அவர்கள் 24%, நாம் தமிழர் கட்சியின் மேனகா அவர்கள் 6% பெற்றிருக்கிறார்கள். ஆக 2% அடிப்படையில் பாஜகவின் மத்திய இணையமைச்சர் L முருகன் அவர்கள் அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அடுத்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். இங்கு திமுக கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 39% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் 35% பெற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் S விஜய் அவர்கள் 18%, நாம் தமிழர் கட்சியின் ஆனந்தி அவர்கள் 5% பெற்றிருக்கிறார்கள். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம்.
திமுக கூட்டணியில் தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் 39% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுகவின் விஜி கணேசன் அவர்கள் 35% பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் SP செல்வம் அவர்கள் 19%, நாம் தமிழர் கட்சியின் லட்சுமணன் அவர்கள் 5% பெற்றிருக்கிறார்கள். ஆக 4% வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். ஆக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் நிலவரத்தை பார்த்தோம். இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். Milkshakes make you go. Litmus milkshakes. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.